நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளியான இன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இன்று பல்வேறு இடங்களில் மழை பெய்யும்னு நேற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? கள தகவல்கள் என்ன? வணக்கம். தற்பொழுது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதை நம்மால பார்க்க முடியுது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி போயஸ் கார்டன். இந்த பகுதி மட்டும் கிடையாது, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், அதே போல கிண்டி, கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. காலை முதல் லேசாக மழை பெய்து வந்த நிலையில தற்பொழுது மழையினுடைய அந்த தீவிரம் என்பது சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழையானது சென்னையில் நீடிக்கும் என்றும் கூட சென்னை வானிலை ஆய்வு மையமும் கூட தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழையை கொடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கூட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் கூட கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம், அதாவது தீபாவளியான இன்று ஒருபுறம் மழை என்பது பெய்து வரக்கூடிய ஒரு சூழலும் கூட இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை மட்டுமில்லாமல் புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு முதலே விட்டு விட்டு மழையானது பெய்து வந்த ஒரு சூழல்ல தற்பொழுது மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை, முக்கியமாக நாம் இப்ப இருக்கக்கூடிய போயஸ் கார்டன், அதே போல அண்ணா சாலை, அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல மீனம்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையானது பெய்து வருகிறது. ஒருபுறம் அரபிக்கடலில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. அதனால் நேரடியாக தமிழகத்திற்கு மழை இல்லை என்றாலும் கூட ஒருபுறம் வங்கக்கடலிலும் கூட நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது. எனவே அந்த காற்றினுடைய திசையை பொறுத்து தமிழகத்தில் அந்த மழையினுடைய தாக்கம் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எனவே பருவமழையானது தொடங்கி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வரக்கூடிய சூழல்ல சென்னையிலும் கூட மழையினுடைய தீவிரம் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. முதல் சுற்று மழையின் போது தற்பொழுது விட்டு விட்டு மழையானது பெய்து வருவதும், அதே போல இரவு நேரங்களில் ஒரு நல்ல மழையையும் இந்த பருவமழையானது கொடுத்து வருகிறது. மேலும் இன்றைய தினம் ஒரு பக்கம் தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடி வரக்கூடிய ஒரு சூழல்ல மழையினுடைய தாக்கம் என்பது, அதாவது விட்டு விட்டு மழை பெய்து வருவதும் கூட பண்டிகைகளை கொண்டாடுபவர்களுக்கு சற்று சிரமத்தையும் கூட ஏற்படுத்தி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில தற்பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.